ஹாய்டா ஜெரீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னக்கா இது ரொம்ப நாளாக ஆளை காணோம். அப்பப்போ தான் வரீங்க. என்ன அப்படின்னா டைம் இல்லைடா. ஏன்னா காலேஜ் போகிறேன், சாயங்காலம் வரேன், அப்படி இருக்கிறனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். டைம் இல்லை. அண்ட் ஆல்சோ டெலகிராம்லேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்காம தான் வச்சுருக்கேன். கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு மிஸ் லிஸ்ட்டை முடிச்சிடலாம்னு நினச்சேன், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதான் ஃபைனல் பார்ட் ஆஃப் த பேட் பாய் ஆப்சஷன் மிஸ்டர் லோக்கலோட ஃபைனல் பார்ட் இது. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அக்காவோட வாய்ஸ் நல்லா கரெக்டாக கேட்கும். அண்ட் ஆல்சோ வேறு என்ன, ஆமாம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். இந்த எஃப்எஃப் முடித்தோடனே நெக்ஸ்ட் என்ன எப்படி அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஜேகேவோடது போடுறேன். அதுக்கான தமிழ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டைட்டாக எஃப்எஃப்லாம் போயிட்டு இருந்தனால போட முடியல. அதை நான் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஒன் ஷாட் கம்பல்சரி ஏதாவது போட்டுடணும்டா. ஏன்னா ரொம்ப சேனல் டவுனில் இருக்குது. ஸோ அதனால் சேனலை கொஞ்சம் க்ரோ பண்ணுறதுக்கு நியூ சீரிஸ்லாம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 4 ஒன் ஷாட்லாம் போட்டுட்டு தென் வி கேன் கண்டினியூ சீரீஸ்டா. ஓகேடா சரி. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாய்ஸஸ்லாம் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் கோல்டு அண்டு கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாம வேறு போயிடுதா. அந்த பிஸி ஸ்கெடியூலில் வந்துட்டு சாப்பிடாம தூங்காமல் அப்படி இப்படின்னு போகிறனால வாய்ஸ்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுதா. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் மேரேஜுக்கு ரொம்ப லேட்டாக தான் போயிருந்துருப்பீங்க. தேவன் உங்களை பிடிச்சி திட்டிருந்துருப்பான். தென் அப்படியே ஐயரும் தாலி எடுத்து தேங்கிட்ட கொடுத்துருப்பாரு. தேங்க அதை வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. 2 பேரும் மாறி மாறி ஹை கான்டாக்ட் மேக் பண்ணிக்கிறீங்க. தேங்க் ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த மூமெண்ட்டு. அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்படி உங்கள் போகலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக நல்லாயிருக்கு. ரொம்ப ஃபீலிங்லாம். ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை கடந்து நீங்கள் தேங்க் கூட இருக்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது அந்த ஃபீலே தனி இல்லையா? ஆ ரொம்ப ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருக்குது 2 பேர்த்துக்கும். தேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு கட்டட்டுமாடி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு நீங்களும் அப்படி சரி அப்படிங்கிற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. தேங்க அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே அந்த தாலியை பொறுமையாக கொண்டு வந்து கட்டுறான். தேங்கோட ரிலேட்டிவ்ஸ் அது கட்ட வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் தேங்க அதை நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உங்களுக்கு அந்த 3 முடிச்சு அவனே போடுறான் கரெக்டான லென்த்தில் வச்சு. நீங்கள் தேங்க அப்படி பார்க்குறீங்க. தேங்க உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. லைக் அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி எமோஷ்னலாக லவ்விங்காக அண்ட் பிளஸ்ஸிங்காக நல்லா இருக்குது ரொம்ப. எல்லோரும் உங்களுக்கு அந்த பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தேங்க மட்டுமே தான் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க அப்படி தான் அப்படியே அந்த நாட் போட்டு உங்களே பார்க்குறான். இப்போ ஐயரு ஆ ஹை கான்டாக்ட்லாம் அப்புறமே பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த இதை சுற்றிட்டு 3 டைம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே தேங்காய் கூட எந்திரிச்சு நின்றுட்டு தேங்காயோட கைப்பிடிச்சு அந்த கரம்லாம் சுற்றி வரீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அந்த மூமெண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. எல்லாருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக ஃபினிஷ்ட் ஆகுது. அது நிறைய கேம்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா நடந்திருக்கும் உங்கள் மேரேஜில். 2 பேருமே அதெல்லாம் விளையாண்டு அப்படி இப்படின்னு சொல்லி டயர்டாக இருந்திருப்பீங்க. இப்போ நைட் டைம் நீங்கள் தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு ஐயோ ஆண்டி எனக்கு சுத்தமாக முடியல ஆண்டி, கண்டிப்பாக இப்போ நான் போயே ஆகணுமா? ஏய் ஒயன் போமா, அப்புறம் என்ன என் கூட குழந்தை பெற்றுக்க போகிற இங்கேருந்து? ஆண்டி அவனே டயர்டாக தான் ஆண்டி இருக்கான். நீ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? ஒயன் இது மட்டும் தேங்க கேட்டால் அவ்வளோதான். அப்படிங்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், இதே நான் டயர்டாக இருண்ணா. அவன் நீ சொன்னது நான் டயர்டாக இருக்குன்னு? இன்றைக்கி காலையில் நீங்கள் 2 பேரும் பண்ண வேலைக்கு இவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிறான். நீங்கள் திரும்பி பார்த்தா தேயாங் தான். நீங்கள் தேயாங் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்றைக்கி மேரேஜுங்கிறதே மறந்துட்டேன். நான் தூங்கிட்டேன் நல்லா. அப்புறம் ஆண்டி தான் வந்து என்னை எழுப்பி ரெடி பண்ணாங்க. இல்லாட்டி நான் நல்லா தூங்கியிருந்திருப்பேன். அப்புறம் உனக்கு கல்யாணமே நடந்திருக்கா தெரியுமா? அப்புறம்டி வேறு எனக்கு கல்யாணம் நடக்காமல் வேறு என்ன ஆக போகுது? நீ இல்லைன்னா என்ன, அந்த மண்டபத்தில் வேறு யாரும் இல்லையா என்ன? அவங்கள யாராச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னது அவங்கள யாராச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பியா? ஆமாம், அப்புறம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா மயிறு?
நீ வரலைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்படியே உனக்காக மேரத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆ அப்படியே உன்னை வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. தயம் அப்படியே நீங்கள் மறைக்கிறீங்க. தேங்கோட அம்மா சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அடி வாங்குவ பாரு நீ. என்ன என்னை வெறுப்பேற்றி பார்க்குறியா? இப்போ உன் கூட சண்டை போகிற அளவுக்குலாம் எனக்கு எனர்ஜி இல்லை தயா. காலையிலேருந்து அது இது இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாயிட்டேன். இதில் வேற இந்த saree வேற ரொம்ப வெயிட்டு. ஆரி ஒர்க்லாம் அதிகமாக இருந்திருக்கும் போல். எவ்வளோ ஆச்சு அந்த ப்ளவுஸ்க்கு? ஏன்டி தெரிஞ்சா என்ன கொடுக்க போறியா? ம் கொடுக்குறேன் சொல்லு. அதெல்லாம் நீ ஒன்றும் பிடுங்க வேணாம். ரூமுக்கு வராமல் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? தயாங் இன்றைக்கே அதெல்லாம் வேணுமா? அதெல்லாம் வேணாம் தயாங். நம்ம ஏன் நாளைக்கு வச்சுக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயாங்கோட அம்மா ஐயோ ஒயன் நோ நோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆ அந்த டைமில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே தயாங்கோட அப்பா ஏய் பைத்தியகாரி பிள்ளைங்கிட்ட என்னடி அப்படியே பச்சா பேசிகிட்டு இருக்க? ஏங்க என்ன இப்போ என்ன இவங்கன்னா 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா? ஆ மிட்டாய் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு போகிறதுக்கு. அதுலேயும் உங்கள் பையனா என்ன சொல்லவா வேணும்? நல்லா கெட்டு போயிருக்கான் அந்த பசங்களெல்லாம் சேர்ந்து. இதில் நான் பேசுறது மட்டும் இப்போ தப்பாக இருக்கா? ஏய் அது அவங்க அவங்க பேசினா வேறடி, நீ பேசுறது வேற. மூடிட்டு நீ உள்ளே போ ரூமுக்கு. மா ஏன் நீயும் போமா தயங்க கூட போ. ஐயோ அங்கிள் அது அப்படிங்கும்போதே தயங்க அப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அம்மா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் தயாங் நோ தயாங் விட்டுடா முடியாதுடி தயாங் முடியாது டார்லிங் வா அப்படின்னு சொல்லுவான். அசால்ட்டாக உங்களுக்கு ஒரு கையில் தூக்கி அப்படியே அவன் ஷோல்டரில் போட்டு எடுத்துகிட்டு போகிறான். எங்கள் தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. தென் அவங்களும் அப்படி ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. இங்கே நீங்கள் தயாங்க வேணாம் தயாங்க விடுன்னா அதோட குழந்த மாதிரி அழுகுறீங்க. தயாங்க அப்படியே உங்களை பெட்டில் போய் உட்கார வச்சுட்டு ஏய் பெதுடி அழுகுற? டயர்டாக இருக்குது தயாங். எவ்வளோ ஜுவல்ஸ் தெரியுமா போட்டிருந்தேன். இப்போ கூட பாரு இது எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. முடியல தயாங் எனக்கு விட்டுறேன். ஏய் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் உனக்கு ரெஸ்ட் விட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பேன். இப்படியே நீ ஏதாவது தொணன்னு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ மொத்தமாக ரெஸ்ட்டே இல்லாமல் முடிப்பேன். பார்த்துக்கலாமாடி தயாங்? அப்போ இன்றைக்கி கன்ஃபார்மாக நீ பண்ணுவியா? ஆமாண்டி கன்ஃபார்மாக பண்ணுவேன் தயாங். சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்ஸ்லாம் எனக்கு கழட்ட ஹெல்ப் பண்ணு. ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களோட பேக் சைடில் போயிட்டு அந்த செயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். லிட்டரலி உங்களுக்கு அந்த ரொம்ப ஹெவி செயின்ஸ்லாம் போட்டு கழுத்துலாம் ரெட்டாக இருந்திருக்கும். தயாங்க அதை பார்த்துட்டு ஏய் ரொம்ப ஹெவியாக இருக்காடி. என்ன எல்லாம் செவந்து போய் கிடக்கு. ஆமாம் தயாங் நான் தான் சொன்னேன்ல வலிக்குது. அப்புறம் ஏன் இதெல்லாம் போட்டிருக்க? ஆண்டி தான் போடுமா அப்போ தான் 4 பேர்த்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் போட்டிருக்கேன். அதுவும் சரிதான். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு ஃபுல்லாத்தையும் அந்த செயின்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு ஜஸ்ட் உங்கள் கழுத்தில் இப்போ ஒரே ஒரு தாலி மட்டும்தான் இருக்குது. தேங்க அதை பார்த்துட்டு ஏய் இந்த பாம்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி எனக்கு. ஆமாம் தயம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடீர்னு ஹாப்பியாகிறீங்க. தயாங்க லைட்டாக சிரிச்சிட்டு அப்புறம் வேறு எதாவது கழட்டணுமாடி? இந்த இயரிங்கா? ஆமாண்டி அவங்களாம் கிஸ் கொடுக்கும்போது அப்போது என் வாயில் தான் குத்தும். ஆனால் அதையும் கழட்டிடலாம். வேறு ஹிப் செயின்லாம் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே இயரிங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே உங்கள் இயர்ஸை லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் தேங்க ஆரம்பிக்காத எல்லாருமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்கிறீங்க. தேங்கும் ஏய் நல்லா இருடி நான் பார்க்க பார்க்க அப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்குது. தயாங் இது என்ன புதுசாக இருக்குது? இதை நான் முடிகிறேங்கிற என்னை விட்டுறியா? நீ தான் சரியான கல் நெஞ்சக்காரன்டா. ஏய் ஆமாண்டி கல் நெஞ்சக்காரன் தான். உன்கிட்ட மட்டும். என்கிட்ட மட்டுமா? இல்லை எல்லாத்துட்டையும் அப்படி தான். ஆனால் உன்கிட்ட மட்டும் இந்த கல் நெஞ்சக்காரன் லைட்டாக கரைய வாண்டி. அதனால் இப்போ கொஞ்சம் கரையிற மைண்டில் இருங்க. கரைய வைக்கட்டா?
என்னடா பேசுற? ஏய் டபுள் மீனிங் டி. ஓ! ஓகே, ஓகே. அப்போ கூட உனக்கு புரியலைல? எனக்கு புரியல விடு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் இயரிங்ஸு அப்புறம் உங்கள் பேங்கிள்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்க ஹிப் செயின் கிட்ட வரான். நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு உங்கள் ஐஸை பார்த்துட்டு உங்கள் ஹிப் கிட்ட அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸும் தடவிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் செரிஸ் ஒரு ஸ்மால் வார்னிங் 1L+ சீன் மேபி இருக்கலாம். அதனால் மேபி அந்த அண்டர் 18லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அன்கம்ஃபர்டபுள் சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்கடா, ஓகேவா? ஏன்னா மெசேஜ் டாக் அன்கட் சீன் இல்லை நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால் இதில் அன்கட் சீன் வைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து டெலகிராமில் வேணாம், இது கண்டினியூ ஸ்டோரிங்கனால இல்லை வைக்கிறேன். அதனால் நீங்கள் இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் யூ கேன் ஸ்கிப் தட், ஓகே? அண்ட் பேக் டு த ஸ்டோரி. இப்போது நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படியே பொறுமையாக உங்கள் ஹிப் கிட்ட அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செயினோட ஹூக் இருக்கும் இல்லையா, அங்கே வைக்கிறான். நீங்கள் தேங்க பார்த்துட்டு உன்னை இது ரிமூவ் தானே பண்ண சொன்னேன், தடவை சொன்னேன்னா? எல்லாம் தடவி அப்படியே அதெல்லாம் பார்த்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ கூட என்ன தோணுது, இன்னும் ஏன் தேங்க இவ்வளோ பொறுமையாக இருக்க, உந்து தானே அப்படியே பாஞ்சிட்டுன்னு தோணுது. என்ன பாயட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம், அவ்வளோதான். அப்புறம் நான் மார்னிங் போயிடுவேன். எங்க சொல்லணும்னா நீ நான் அடிப்பியே, அது மூடிட்டு அதுதான் பார்த்து பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ஹிப் செயினும் கழட்டி வச்சுட்டு உங்களை பார்க்குறான். இப்போ இவங்கக்கிட்ட எந்த ஜுவல்ஸுமே இல்லை. தேங்க கட்டின ஒரே ஒரு தாலி மட்டும்தான் இருக்கு உங்கள் நெக்கில் மட்டும். தேங்க அதை பார்த்துட்டு போய வாடி நீ, ஆரம்பிக்கலாமா? வேணான்னு சொன்னால் விடவா போகிற? கண்டிப்பாக மாட்டேன்டி. அப்புறம் என்ன? அப்போ உனக்கு ஓகே தான். தயாங் என்னடா டீஸ் பண்ணுறியா? ஆமாண்டி லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் நெக்கை பிடிச்சி உங்களை பக்கத்தில் இழுத்து உங்கள் லிப்ஸை பார்க்குறான். நீங்கள் தேங்கோட ஐஸை பார்க்குறீங்க. இப்போது தேங்கோட ஐஸில் அவ்வளோ ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது. தேங்க அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு அவனோட லிப்ஸை பக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் லிப்ஸோடு அப்படியே அவனோட லிப்ஸை வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க அப்படியே பொறுமையாக உங்கள் லிப்ஸை ஷக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பேசினேட்டாக அப்படியே சாப்பிட்றா லிட்ரலி. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே தேங்க லிப்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க அப்படியே உங்கள் சீக்ஸில் போயிட்டு அங்கேயும் அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறான். அப்படியே அங்கேயும் அப்படியே ஒரு மாதிரி வெட் கிஸ்லாம் பண்ணுறான். அப்படியே உங்கள் நெக்கு கிட்டே போயிட்டு அங்கேயும் ஹக்கிஸ்லாம் மேக் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஹிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் டைட்டாக ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தேங்க பார்த்துட்டு தேங்கோட மூவ்ஸ்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. தேங்க இப்போ அப்படியே உங்களோட அந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த பின் இருக்கும் இல்லையா, அந்த முந்தானிக்கு அதை அப்படியே கழட்டிட்டு உங்களோட சேரீயை அப்படியே தள்ளி விட்றான். இப்போது அப்படியே உங்களோட ப்ளவுஸோடு பார்த்துட்டு அப்படியே அங்கே கொண்டு போய் அவனோட வாய் வச்சு ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேங்கும் அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற ஒரு ஹூக்காக அப்படியே கழட்டுறான். ஒரு ஹூக் கழட்டும் போது அங்கங்கே ஒரு கிஸ்ஸு. நீங்களும் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கீங்க. தேங்க அப்படியே உங்கள் பாடியில் அவனை 2 ஹேண்ட்ஸை வச்சு தடவுறான். லைக் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அங்கே அப்படியே லிட்ரலி அவனோட ஹேண்ட்ஸை கொண்டு வரான். அவன் ஹேண்ட்ஸ்லாம் லைட்டாக சில்லுன்னு இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஒரு மாதிரி கூசுது. நல்லா இருக்காடி அப்படின்னு கேட்குறான். இப்போ தேங்கோட வாய்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அதனால உங்கள் வாய்ஸ் கூடதான். தேங்க அப்படியே எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு லைக் உங்கள் இன்னர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டாப் அந்த பாடி ஃபுல்லாக பார்க்குறான். ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு இதாகுது. அவனும் அப்படியே அங்கன்னு சொல்லிட்டு நல்லா வாய் வச்சு நல்லா ஷக் பண்ணுறான். லைக் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பையனுக்கு பொறுமைனா என்ன அப்படிங்கிற மாதிரி. தேங்கோட மூவ்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக போகுது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக அப்படி போகுது. தேங்க இப்போ அப்படியே உங்கள் பாட்டம் ஆஃப் த வியர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கெல்லாம் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு ஹைட் பண்ணுறீங்க. தேங்க
உங்கள் ஹேண்ட்ஸை எடுத்து அப்படியே அவனோட ஒரு ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ஹேண்ட்ஸை உங்கள் ஹெட் மேலே அப்படியே பின் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தேங்க பார்க்குறீங்க, லைக் மூச்சு வாங்கிட்டு பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் எதையும் மறைக்கக்கூடாது, இன்னைக்கு ஒன்று நான் ஃபுல்லாக பார்க்கணும், ஃபுல்லாக சாப்பிடணும். தன்னாலாம் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சது மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தாண்டி இதெல்லாம் பார்க்குறேன். மேலே கூட ஏதோ கொஞ்சம் பார்த்தேன். என்னது? எப்போ? நீ என் முன்னாடி அப்படியே குனிஞ்சு என்கிட்ட வந்து உரசிட்டு அப்படி இருப்பில்ல, அப்போல்லாம் பார்த்துருக்கேன். அட பாவி பொறுக்கி. ஆமாம், இப்போ தாண்டி கீழெல்லாம் பார்க்குறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணி என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாத. கொஞ்சம் மாமாவோட க்ரிப்பு அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டு அதை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு தேங்க அப்படியே அவனோட மவுத்தை கொண்டு வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணி ஷக் பண்ணுறான். நீங்களா ஒரு மாதிரி மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக முடியல. தேங்க ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணுறான். நீங்கள் அப்படியே தேங்கோட ஹேரை க்ரிப் பண்ணுறீங்க. தேங்க அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே உங்களோட லிப்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவனோட எடுத்து உங்களோட வச்சு தடவுறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க அப்படியே இன்சல்ட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. தேங்க அப்படியே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் வரான். இப்படியே அந்த நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி மைல்டாக வைல்டான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழகாக போயிருந்துருக்கும். அப்படியே மார்னிங் பார்த்தா 2 பேரும் அடுத்து போட்ட மாதிரி நீங்கள் தேங்கக்குள்ளேயும் தேங்க அப்படியே உங்களுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி மாறி மாறி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரையும் 2 பேர் உடம்புலையும் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. 2 பேரும் அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொமான்டிக்காக இருக்கீங்க. தென் அப்படியே நீங்கள் தான் ஃபஸ்ட்டே இருந்துட்டு தேங்க பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக தூங்குறான். தேங்க அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். அவன் ரொம்ப நல்லா இருக்கானுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்கள் ஃபேஸ் தான். உங்களுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தேங்க அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, மார்னிங் டி பொண்டாட்டி நைட் எப்படி நல்லா இருந்துச்சா? தேயம் போடா, எனக்கு ஷையாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பெட்ஷீட்குள்ளே போய்க்கிறீங்க. தேங்க அப்படியே அந்த பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு, ஏய் ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் மார்னிங் பண்ணலாமாடி? அதெல்லாம் முடியாது. ஏய் அதெல்லாம் முடியும்டி, அதான் அவ்வளோ நேரம் பிரேக் எடுத்துல, இப்போ வா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அகைன் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்குள்ளே வரான். இப்படி தாங்க அவங்க டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி தேங்க கூட ரொமான்டிக்காக ஒரு நாளும் அவனை லவ் மட்டும் குறையாமல் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க மேலே லவ் காமிச்சிட்டு ரொம்ப அழகாக 2 பேர் சண்டை போட்டா பேசிட்டு இன்னும் நல்லா போயிருந்துருக்கும். இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்குன்னு ஒரு பேபி அண்ட் செகண்ட் பேபி, தேர்டு பேபி, ஃபோர்த்து பேபி, ஃபிஃப்த்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை போய் மீட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, லைக் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே இருந்திருக்காது. பிகாஸ் தேங்கோட ஃபேமிலி வந்து தேங்க வந்துட்டு உங்களை அவ்வளோ நல்லா வச்சு பார்த்துருந்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது தான் அங்கே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். உங்கள் லைஃபே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நீங்கள் தேங்க மட்டும்தான் உங்கள் வேர்ல்டில் அப்படி. அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக உங்களோட குழந்த அண்ட் தேங்க ஃபேமிலி அப்படி நல்லா இருக்குது. ஓகேடா சரி, இதோட இந்த ஸ்டோரி நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு 5/5 எடுத்து பண்ணலான்னு சொல்லி பண்ணது தான் இந்த ஸ்டோரி. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஸ்டோரி போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன, வேறு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் கொஞ்சம் பேசுகிறதுனா பேசிட்டா நெக்ஸ்ட்டு ஜேகே கூட எஃப்எஃப் தாண்டா வரும். அண்ட் அது வந்து லைக் மினி சீரீஸ் அப்படி தான், லைக் ரொம்ப இழுத்துட்டுலாம் போகாமல் ஜஸ்ட் ஒரு 10 பார்ட்ஸ்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி போடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 1 ஷாட் ஃபுல்லாகவே நான் இறக்குறேன்டா. அண்ட் யார் யாருக்கு என்னென்ன 1 ஷாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டோரி வேணாம், ஜஸ்ட் அந்த தம்ப்நெயிலோட வைக்கிறதுக்கான ஒரு டைட்டில் அந்த மாதிரி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஐடியாஸ் கேதர் பண்ணுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன். அண்ட் நிறையா பேர்
அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நெறைய பேர் அனுப்புற டைட்டில் இஃப் எனக்கு ஓகே அப்டின்னா மட்டும் தான் நான் எடுத்து பண்ணுவேன். யாரும் எதுவும் நெனச்சுக்காதீங்க. நான் பார்ஷியாலிட்டி பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் நெனச்சுக்காதீங்க. டைட்டில் ஓகே அப்டின்னா நான் எடுத்து பண்றேன். ஏன்னா, இது வந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் கேட்குற ஸ்டோரி கிடையாது. நெறைய பேர் கேட்பாங்க. தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் டூ தட் லைக் ஓகேடா சரி இதோட நான் இங்க நிப்பாட்டிக்கிறேன். பாய். லவ் யூ ஆல்.